அதிமுகவிற்கும் பரம்பரை பகை என்று சொன்னவர் ஜெயலலிதா தான். அந்த பரம்பரை பகை என்ன பகைன்னு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதுவே தெரியும். அவங்க இன்னைக்கு பிரச்சார கூட்டத்திற்கு வரும்போதே அந்த பரம்பரை எப்படிப்பட்ட பரம்பரை, எதை மனதிலே வைத்துக் கொண்டு அவர் அப்படி சொல்லியிருப்பாருன்னு தெரியுது. 2 மாடி அந்த மேடை, மேல் தளத்திலே அம்மையார் ஜெயலலிதா, 2ஆம் தளத்திலே வேட்பாளர்கள், மேல் தளத்திலே தலையிலே பிறந்த அம்மையார் ஜெயலலிதா, 2ஆம் தளத்திலே காலில் பிறந்த வேட்பாளர்கள், எதிரிலே வெயிலிலே காயக்கூடியவர்கள் யார்? வாக்காளர் பெருமக்கள். அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க, நாங்கெல்லாம் மேல. நேற்று தலைவர் கலைஞர் அவர்கள் பேசும் பொழுது இந்த மகாராணியின் ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும் என்றார்கள். அவர் தன்னை ஒரு மகாராணியாகத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார் ஜெயலலிதா. ஜனநாயகத்துக்கு அவங்க இன்னும் வரல. தான் ஏதோ வேறு ஒரு பிறவி, புனித பிறவி, எல்லாத்தையும் தாண்டி பிறந்திருக்கக்கூடிய ஒரு பிறவி, நம்மோடு சமமாக வாழ முடியாமல் மேலே, அதனால அடிக்கடி கொடநாட்டுல போய் எல்லாத்துக்கும் மேல உட்கார்ந்துக்கிறாங்கன்னு தெரியல. இப்படிப்பட்ட ஒருவர் தான் இன்று மக்களை தேடி வந்து வாக்கு கேட்க வருகிறார். அவரை நம்மை சமமாக மரியாதையோடு, சுயமரியாதையோடு நடத்த தெரியாத ஒரு முதலமைச்சர், தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை கூட தனக்கு சமமாக உட்கார வச்சு பார்க்க முடியாத ஒருவர் இந்த ஜனநாயக நாட்டுக்கு தேவையா என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒருவரை, சர்வாதிகாரத்தை, உச்சத்தை தோல்வி அடையக்கூடிய செய்யக்கூடிய வாய்ப்பு உங்கள் கைகளிலே இருக்கிறது என்பதை நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். சில பேர் மக்களை மறுபடியும் ஏமாற்றி விடலாம், வேற எதையாவது பரிசு பொருட்களை, பரிசு தொகைகளை எல்லாம் கொடுத்து ஏமாற்றி விடலாம் என்று கனவு கண்டு கொண்டு இங்கே வருவார்கள். மக்கள் ஏமாற தயாராக இல்லை. ஆனால் நாமும் தெளிவாக இருக்க வேண்டும். யாரையும் அப்படி ஏமாற்ற நாம் விட்டுவிடக் கூடாது. விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும். எங்கே என்ன நடக்குது, என்ன தவறுகள் நடைபெறுகிறது என்பதை புரிந்து கொண்டு நாம் செயலாற்ற வேண்டும். ஒற்றுமையாக செயலாற்ற வேண்டுமா? உங்களுடைய ஒற்றுமை எனக்கு நல்லா தெரியுது. எப்பொழுதுமே ஒரு எதிரி பெரிதாக நம் முன்னால் நின்றால் நம்ம எல்லாம் ஒன்னாதான் நின்று அதை எதிர்ப்போம். அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உணர்வு.